இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பர் டிடிசிபி சைட்டுங்க. 1 வீக்குள்ள கிரைம் பண்ணுறாங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் நாங்கள் ஆஃபர் பண்ணி தரோம். ரோடு வந்து 30 அடி ரோடு, 25 அடி ரோடு. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுக்கு வந்து ஒரு 3/4 ஏக்கராவுக்கு நம்ம வந்து பார்க் ஒதுக்கி இருக்கோங்க. இபி லைன் உள்ள கொண்டு வந்துட்டோம். கவர்மெண்ட் வந்து மானியத்தோட வந்து கம்பெனிஸ் எடுத்துக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான இடம் தான். இங்கே வந்து வீடு கட்டி நீங்கள் குடியிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து குடி இருக்காங்க. இப்போ புக் பண்ணி 1 மந்த்துக்குள்ள கிரைம் பண்ணுறவங்களுக்கு வந்து கிரைய செலவு வந்து நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துறோம். ஒரு 28,000 பக்கம் வந்து அந்த ஆஃபர் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். லேண்டு பில்டிங் சேர்த்து 1 BHK 13.5 லட்ச ரூபா தான். கோயம்புத்தூர்ல தான் எல்லாருமே தேடி லேண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேடியம் வரப்போகுது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுவும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவுல ஐடி ஹப்பே வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் லேண்ட் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம இருக்கிறது வந்து கிணத்துக்கடவு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல தான். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி டீட்டெயில் சொல்றதுக்காக பிரதர் நம்ம கூட இருக்காரு. பிரதர் நம்ம நேம் சொல்லிருங்க. என் பேர் கௌதம். நம்ம ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா வசந்தம் நகருங்க. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல கிணத்துக்கடவுல வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடலாம். ஓகே, எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட்? மொத்தம் வந்து இது 5.5 ஏக்கரால 470 சைட்டா பிரிச்சிருக்கோங்க. சைட்டோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 சென்ட், 1.5 சென்ட், 1.25 சென்ட் அப்படிதான் சைட்டோட அளவே நம்ம பிரிச்சிருக்கோம். அதுவும் வந்து பொள்ளாச்சி பல்லடம் ரோட்ல மெயின் ரோடுக்கு பக்கத்துல. இது என்னன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி, திருப்பூர் டு பொள்ளாச்சி கனெக்ட் பண்ற பேரல் ஹைவே ரோடு. ஓகே, சூப்பருங்க. எத்தனை சைட் போட்டுருங்க? இது மொத்தம் 470 பிளாட். ஓகே, எவ்வளவு ரிமைனிங் இருக்குங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 250 சைட் வந்து இப்போ அவைலபிள் இருக்கு. ஓகே, 250 சைட் தான் இருக்கு. ஏன்னா இப்போ என்னன்னா ரேட் வந்து கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே டக்குன்னு புக் பண்ணிடுவீங்க. என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க? வந்து ஒரு சென்ட்டோட ரேட் வந்து 2,36,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். எவ்வளவு? 2,36,000 ரூபா ஒரு சென்டோட ரேட். ஒரு சென்ட்டோட ரேட். நார்மலாவே இப்போ கிணத்துக்கடவை சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் 7 லட்சம் இல்லாம லேண்டு கிடைக்கிறது இல்லை. ஆனால் நீங்க என்ன 2.5 லட்சத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அது எப்படி ஒரு பாசிபிளுங்க? இல்லை, கண்டிப்பா. என்னன்னா இது வந்து லோ பட்ஜெட்ல நாங்கள் கொடுக்கணுங்கிறது எங்களோட இது. கிட்டத்தட்ட இந்த லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து 5வது ப்ராஜெக்ட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பர் டிடிசிபி சைட்டுங்க. சிங்கிள் டிடிசிபியில் தான் வாங்கியிருக்கோம். ரெட் சாயில் பூமி. இது வந்து சென்ட்டே பார்த்தீங்கன்னா 2.36க்கு நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் எல்லாருமே வாங்கணுங்கிற நோக்கத்தோட தான். ஏன்னா நீங்க சொன்ன ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்நேரம் பிளாட் இருக்கிறதே கஷ்டம் தான். முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ற மாதிரி என்னென்ன பக்கத்தில் அம்யூனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு? அம்யூனிட்டிஸ் எடுத்து கிராசரி ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளேஸில் போனீங்கன்னாலே உங்களுக்கு பெரிய வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா மெட்ரோவாவே 2 லொக்கேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கிராசரி ஷாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. 5 மினிட்ஸ் டிராவலே போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் எல்லாமே நீங்க ரீச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஏரியா தான். பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஏரியா தான். உங்களுக்கு வந்து கிணத்துக்கடவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ஒரு சிட்டி. கிட்டத்தட்ட நீங்க எல்லா சிட்டிக்கு வந்து நீங்க கோயம்புத்தூர் தான் போகணும்னு கிடையாது. கிணத்துக்கடவுலயே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சைட்டுக்குள்ள என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சைட்ல அம்யூனிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோடு வந்து 30 அடி ரோடு, 25 அடி ரோடு. உங்களுக்கு வந்து பார்க் வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுக்கு வந்து ஒரு 3/4 ஏக்கராவுக்கு நம்ம வந்து பார்க் ஒதுக்கி இருக்கோங்க. இபி லைன் உள்ள கொண்டு வந்துட்டோம். ஆல்ரெடி குடி இருக்காங்க சைட்டுக்குள்ள. அப்படிங்களா? ஆமா, வீடு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்வெல், ட்ரீ பிளான்டேஷன் நம்ம பண்ணி தர போறோம். அப்படிங்களா? எல்லாமே இப்போ வரப்போகுது. ஆமா. சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குவாங்க ப்ரோ. சில பேர் வீடு கட்டி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. நம்ம ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோங்களா? ரெண்டுமே இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான இடம் தான். இங்க வந்து வீடு கட்டி நீங்க குடி இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து குடி இருக்காங்க. அதனால வந்து எங்களுக்கு பெஸ்ட்டான ஏரியா தான். சில பேர் வெளியே இருப்பாங்க, நான் வீடே கட்டி கொடுத்துருங்கன்னா அந்த ஆப்ஷன் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா உங்களுக்கு வேணும், நான் வெளியூர்ல தான் இருக்கேன், எனக்கு வீடு மட்டும் எனக்கு கட்டி கொடுங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்து நாங்க வந்து என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கோ அதை வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நாங்க ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, நீங்களே வீடும் கட்டி கொடுத்துறோம். ஓகே, சூப்பர். அது இல்லாம உங்களுக்கு லேண்ட் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னாலும் தாராளமா நீங்க வந்து இந்த இடத்துல வாங்கிக்கலாம். ஒரு 1 BHK 2 BHK கட்டணும் அப்படின்னா என்ன பட்ஜெட்ல இருந்து பண்ணி கொடுக்கலாம்? இப்போ பாத்தீங்கன்னா லேண்டுக்கும் பில்டிங்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா 13.5 லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு. லேண்டு பில்டிங் சேர்த்து 1 BHK 13.5 லட்ச ரூபா தான். ஓகே, 13 லட்ச ரூபானா எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணலாம் நம்ம? உங்களுக்கு 80 to 90% வரைக்கும் பண்ணலாம். கஸ்டமர் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி. ஓகே, ப்ரொஃபைல் நல்லா தான் 90% வரைக்கும் பண்ண முடியும். அப்படின்னா நீங்க ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் இருந்தாவே நீங்க நல்ல ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு 2 லட்சம் இருந்தா கூட ஈஸியா ஒரு வீடே கட்டி கொடுத்துருவீங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. லேண்ட் இப்போ வாங்குறாங்க அப்படின்னா மற்றபடி இந்த கிரைய செலவு இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன ஆஃபர் நாங்கள் கொடுத்துருக்கோம்னா இமீடியட்டா இப்போ புக் பண்ணி 1 மந்த்துக்குள்ள கிரையம் பண்றவங்களுக்கு வந்து கிரைய செலவு வந்து நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துறோம். இது அது எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அமௌண்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா ஒரு 28,000 ரூபாய் பக்கம் வந்து அந்த ஆஃபர் வந்து நாங்க எடுத்துக்கிறோம். இப்போ என்னன்னா நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கிற இடம், இன்னும் வீடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த இடத்துலயே உங்களுக்கு இப்போ கொடுக்குற ரேட்டுக்கு நீங்க வாங்க முடியுமாங்கிறது வந்து டவுட் தான். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா புக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ எந்த ஃபேசிங்ல சைட்ஸ் அவைலபிள் இருக்குங்க? பிரதர் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நார்த் சவுத் தான் அதிகமா இருக்கு. உங்களுக்கு எல்லா ஃபேசிங்லயுமே இருக்கு.
நார்த் சவுத் வந்து அதிகமாக இருக்குது. சூப்பர். இப்ப நிறைய என்ஆர்ஐ கஸ்டமர்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இப்ப வாங்கலாம் அப்படின்னா நேர்ல வர முடியாது. ஆனா எந்த அளவுக்கு இதோட அப்ரிசியேஷன் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அது எந்த அளவுக்கு இப்ப வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 5-10 இயர்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்குங்க? ஒன்றும் இல்லை, சரவணம்பட்டிக்கு அடுத்து ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஏரியா வந்து பொள்ளாச்சி ரோடு தான். உங்களுக்கு கிணத்துக்கடவுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஆகட்டும், ஐடி கம்பெனிஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா டானிஸ் அண்ட் கோன் பார்த்தீங்கன்னா 7 lakhs ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்டிங் வந்து ரெடி பண்ணிருக்காங்க ஐடி கம்பெனி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்என்டியோட 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நியர்பை வந்து நிறையவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கம்பெனி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எஸ்இசி ஜோனுங்கிறனால நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ள வந்து வரும்போது கவர்மெண்ட் வந்து மானியத்தோட வந்து கம்பெனிஸ் எடுத்துக்கிறாங்க. வேலை வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி சேம் டைம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நல்லா ஒரு ஹப் தான். டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பும் இதுவும் வந்துச்சுன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே சூப்பர். கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்புமே இங்க வந்து ஃபுல்லா கிடைச்சிட்டு இருக்குது. ஐடி ஹப்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆமா. ஓகே சூப்பர் ப்ரோ. இப்ப கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இப்ப நேர்ல வரணும்னா எப்படி நேர்ல வந்து புக் பண்ற மாதிரி இருந்தா எங்க வரணும் கூட சொல்லுவீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வர மாச்சுன்னா நேராக கிணத்துக்கடவு டு காட்டம்பட்டி ரோடுங்க. இல்லை வந்தீங்கன்னா நேராக பெரிய குழந்தைங்க லொகேஷன். இந்த நம்பர் கால் பண்ணாங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். அவங்க டேரக்டா வந்ததுக்கப்புறம் நான் சைடில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா பிரதர், உங்க சேனல் பார்த்துட்டு வந்து பண்றாங்க வித்தின் 1 வீக்குள்ள, அதாவது 1 மந்த்துக்குள்ள கிரையம் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரை செலவு ஆஃபரோட 1 வீக்குள்ள கிரையம் பண்றாங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் நாங்க ஆஃபர் பண்ணி தரோம். 1 வீக்ல பண்ணா 1 கிராம் கோல்டு காயின். ஓகே சூப்பர். 1 கிராம் கோல்டு காயின் ஆல்மோஸ்ட் 9,000 10,000 போயிடுச்சு. அது வந்து ஃப்ரீயா பண்ணி அதுவுமே நாங்க ஃப்ரீயா அது வந்து பர் சைட்டுக்குங்களா? பர் சைட்டுக்கு. அப்படிங்களா? 2 புக் பண்ணா 2 கொடுத்தலாம். ஓகே சூப்பர். ஸோ இவங்க டீல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எக்ஸாக்ட் லொகேஷன் தெரியணும் அப்படின்னாலும் இல்ல மேப் லொகேஷன் இருக்கும், அப்படி ஏதாவது டவுட் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணா நீங்க கான்டாக்ட் பண்ணா நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகே. நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணுங்க. எல்லா டீட்டெயிலுமே சென்ட் பண்ணிடுவாங்க. பார்த்துட்டு ஃபுல்லா நீங்க வந்து நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா டைரக்டா வந்துருங்க. வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து புக் பண்ணிக்கங்க. கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நேர்ல வரவங்க பெஸ்ட்டா பண்ணி கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ.